ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் HVF ஆவடி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி. இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க, ஆவடியில் இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 253 இருக்குது. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்போட ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 5,000 to 7,700. இதில் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் கவர் ஆகும். அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 June 2024 ஈவினிங் 4:45 ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேகன்சி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த 253 வேகன்சிஸை ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் ITI, இன்னொன்று வந்து XITI. ஸோ சேம் ஃபிட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் ITIக்கு 32 இருக்குது. ஃபிட்டரில் XITIக்கு பார்த்தீங்கன்னா 45 போஸ்ட் இருக்குது. இதே போல் அந்த டிசிப்ளின்ஸில் அது நான் ITIயா அல்லது XITIன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான அந்த வேகன்சி கவுண்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. நான் ITIக்கு பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து மினிமம் வந்து 50% மார்க்ஸ் இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 40% இருக்கணும். இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். XITIக்கு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் வந்து ITI வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து ITIயில் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த டிசிப்ளின்ஸ், அந்த ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நான் ITIக்கு ஃபஸ்ட் இயருக்கு 5,000, செகண்ட் இயருக்கு 6,000 இருக்கும். சேலரி டீட்டெயில்ஸ் நான் ITI பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 5,000 to 6,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். செகண்ட் இயருக்கு 5,500 to 6,600. XITIக்கு ஃபஸ்ட் இயரில் 7,700, செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 8,050 அந்த ரேஞ்சில் இருக்கும் 1 இயருக்கு. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து 15 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 24 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். OBC கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ், அதாவது 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து 5 இயர்ஸ், ஸோ 29 இயர்ஸ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துங்க. SC ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. மற்ற ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட்டோ இன்டர்வியூ இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களோட மார்க்ஸ் தான். ஸோ மெரிட் லிஸ்ட் வந்து உங்களோட மார்க்ஸை வச்சு ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் ஆஃப் வந்து போஸ்டிங் ஏற்றாப்பில் யார் ஹையஸ்ட்டாக மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் இருக்கும். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரிஜினல் வந்து செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸ் இருக்குது. த சீஃப் ஜென்ரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 6,54,000 தமிழ்நாடு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் போஸ்ட்டில் அனுப்பணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 June 2024. டைம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இமீடியட்டாக அனுப்புங்க. ஸோ பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வந்து இந்த லிங்க்கில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்குது. இதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. எடுத்து இதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதையும் வச்சு போஸ்ட்டில் அந்த நான் ஆல்ரெடி சொன்ன அட்ரஸ்க்கு அனுப்பணும். கீழே வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டான நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த வேக்கன்சியோட டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ, ஆஃப்லைனில் எப்படி அனுப்புறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துங்க. ஏஜ் லிமிட் வந்து 22 June 2024 அந்த டேட் படி இருக்கணும். மினிமம் வந்து 15 இயர்ஸ் எல்லா போஸ்டிங்க்கும். மேக்ஸிமம் வந்து அன்ரிசர்வ்டுக்கு, அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 24, OBCக்கு 27, SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 29. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். நான் ITI, ITI ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட கவுண்ட்டு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நான் ITIக்கு எவ்வளோ, அப்புறம் வந்து ITIக்கு எவ்வளோன்ற அந்த லிஸ்ட் இருக்குது. டோட்டல் 161 வரைக்கும் இருக்குது. அதுபோக இங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 8 வேக்கன்சிஸ் தனியாக இருக்குது. ஹவு டு அப்ளை, இது முக்கியமான செக்ஷன். கேண்டிடேட்ஸ் will have to download the application form. மேலே பார்த்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபில் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் எதுவும் வந்து மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் எல்லாமே. அதோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ, கிளியரான கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அவங்க மேலே அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒட்டி சைன் பண்ணணும். உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்க மாதிரி, அந்த அதில் இருக்க மாதிரி மேட்ச் ஆகணும். ஸோ அட்ரஸ் அனுப்புறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கவரில் பார்த்தீங்கன்னா 59th பேட்ச் ட்ரேட் அப்ரெண்டிசஸ் அப்படின்ற மாதிரி எழுதி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அது ரீச் ஆகிறதுக்கான டேட் இருக்குது. 22 June 2024 ஈவினிங் 4:45 வந்து அது ரீச் ஆகிடணும். ஆன்லைனில் அப்ளிகேஷன் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து, அதாவது காப்பி எடுத்து அதில் சைன் பண்ணி அனுப்புன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது.
10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, டிசி உங்களோட ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைனில் பே பண்ணியிருப்பீங்களா அதோட எஸ்பிஐ கலெக்டரோட அந்த பில்லு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அதை வந்து டிக் பண்ணி இங்கே அனுப்பணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ மார்க் ஷீட் எல்லா செமஸ்டரோடது, அது எல்லாத்தையும் இங்கே கரெக்டாக டிக் பண்ணி அனுப்பணும். ஸோ இங்கே டிக் பண்ணாமல் அதை அனுப்புனீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு அதையும் கவரில் வச்சு ப்ராப்பராக அனுப்பணும். டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் பாருங்கள் 1 இயர் தான். ஸோ அப்ரெண்டிசஸ்னாலே 1 இயர் தான் எப்போயுமே. 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் நான் ஐடிஐ மெட்ரிகுலேஷன் 10th கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் 5,000 to 6,000, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 5,500 to 6,600. ஐடிஐ கேண்டிடேட்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 7,700, செகண்ட் இயரில் 8,050 இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு இந்த ஸ்டைஃபண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி அதை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஐடிஐயா இல்லை நான் ஐடிஐயான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்புல நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் சைன் பண்ணி கவரில் வச்சு அந்த டேட்டுக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு சீக்கிரமாக அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியாக அனுப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.